இது ஃபிகர் கால் பண்ணு சார். சார் ராதிகா ஃபோன் சார். சார் சார் ராதிகா ஃபோன் சார். Hi, baby. Hi, darling. Where are you? I'm at my home getting ready for my day work. Can we meet today? Are you free? No, not now. By this evening, 7 p.m. is okay. Okay? ஓகே. Love you, boo boo boo. Today evening. பெரியாள் பயிர். சார் 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 பூர்ணி ஃபோன் சார். பூர்ணி சைலண்ட்ல போடு. இது ஜூலி நம்பர் 2. இவளோட நாளைக்கு தான் கமிட்மெண்ட். அவுட். கெட்டு போன பால் மாதிரி இருக்குது. சாப்பிட்றியா? இல்லை பரவாயில்ல சார். சார் பூர்ணி கிட்ட இருந்து மெசேஜ் வந்திருக்கு சார். படி சார் அது படி. டே நாயே. சார் உன் சட்டை இங்கே விட்டு போயிட்டடா. ஐ வில் கம் அண்ட் கலெக்ட் இட் டுமாரோன்னு மெசேஜ் அனுப்பு. ஆமா, எந்த கம்பெனில ஜாயின் பண்ண போற? அது இனிமேல் தான் சார் தேடணும். ஓ, அந்த கேட்டகிரியா? சரி, என் பைக் வேணா எடுத்து யூஸ் பண்ணியோ. பரவாயில்ல சார். உங்களுக்கு என்கிட்ட 2 இருக்குதுப்பா. நோ ப்ராப்ளம். கொடுத்து வச்சவருப்பா. எல்லாத்துலேயும் 2 வச்சிருக்காரு. கிச்சி மேல காதல் வத்தி குச்சிகால சிக்கி கிச்சி காட சிலந்தி வாழ போல காதல் கண்கள் திகட்டிடும் பெண்கள். 1க்கு 3. ஹலோ சொல்லு மச்சான். கம்பெனி போயிட்டு இருக்கேன். ஓகே அப்புறம் பேசுடா. கம்பெனிலாம் வேலைக்கு ஆகாது. காலேஜுக்கு போயிட வேண்டியதுதான். ஐயோ ஐயோ பைக் போக மாட்டேங்குது. அது காலேஜ்லயும் கரெக்ட் பண்ணிட்டானுங்களா? தனியா ஒன்று நிக்குது. இதை பிக்கப் பண்ணிட வேண்டியதான். ஹே எங்கே நான் போனாலும் என் வாழ்வு என்றும் உன்னிடத்தில் இளைப்பாற வருவேன் கண்ணே. மரணம் தான் வந்தாலும் பூச்செண்டு தந்து உன் மடியில் தலை சாய்த்து இறப்பேன். என்னடா சாப்பிட்டியாடா? சாப்பிட்டு. Hey, this is Vasu from my hometown, yaar. Oh, hi Vasu. Don't give such a hug. பின்னாடி வந்துருவோம். Oh yeah, he's such a nice guy, no? Julie, go home. Drive safely. Okay, darling. See you tomorrow. டேய் ஊரா நடிச்சது போற எழுந்துரு. சார் அது டேய் தண்ணி அடிப்பேல்ல? இல்லை சார், பீர் மட்டும் அடிப்பேன். பியர் மட்டுமா? இது மட்டும் என்ன கோயில் பிரசாதமா? சின்ன வயசுலேருந்து பழகிட்டேன் சார். அப்பா ஓப்பன
ஏன்பா வேலை எதனா கிடைச்சுதா? வந்து ஆக்சுவலாக நான் வேலை தேடி வரல சார். வேற என்ன ஊர்ல எதனா பிரச்சனையா? இல்லை சார். கடன் தொல்லையா? இல்லை இல்லை இல்லை. லவ் ஃபெயிலியரா? அதெல்லாம் இல்லை சார். ஃபேமிலியில கல்யாணம் பண்ண சொல்லி ப்ரெஷரா? அதுவும் இல்லை. இப்படி எதுவுமே இல்லைன்னா பின்ன எதுக்குடா வந்த? அது ஆக்சுவலாக என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு பயந்து ஓடி வந்துட்டேன் சார். என்னடா சொல்ற நீ? ஆமாம் சார். கல்யாணம் பண்ணா ஃப்ரெண்ட்ஷிப் பிரிஞ்சிடும் என்ன பொண்ணுங்க பக்கத்திலே போக விடல சார். பொண்ணுங்க வாசனையே எனக்கு தெரியாது சார். அப்போ இது வரைக்கும் சரி சார். அதனால தான் ஒரு பொண்ணை பிக்கப் பண்ணி லவ் பண்ணலாம் சென்னைக்கு வந்தேன் சார். சரி விடு, சிட்டிக்கு வந்து 2 நாள் ஆகுது. இவ்வளோ நேரத்தில் எவ்வளோ பேரை பிக்கப் பண்ணிருக்கலாம் தெரியுமா? எங்க சார், ஏறாத ஐடி கம்பெனி இல்லை, போகாத காலேஜ் இல்லை, சுத்தாத ஸ்கூல் வாசல் இல்லை சார். அவன் 10-12 வயசுலேயே பிக்கப் பண்ணிட்டு போகிறான் சார். எனக்கு மட்டும் ஒன்று கூட சிக்க மாட்டேங்குது சார். நான் உனக்கு கேட்டால் தப்பா எடுத்துக்க மாட்டீங்களா? கேளு. பார்க்க என்னோட சுமாராக தான் இருக்கீங்க, ஆனால் நீங்கள் கூட 2 ஃபிகரை பிக்கப் பண்ணியிருக்கீங்க. அதனால என் வாழ்க்கையே வேஸ்ட் பண்ணிட்டேனே சார். ரொம்ப ஃபீலிங் ஆகுது. டேய், பொண்ணுங்களை மடக்கிறதுக்கு வயசு முக்கியம் இல்லை, ஸ்ட்ராட்டஜி இஸ் இம்பார்ட்டன்ட். அப்படின்னா சார், கம்பெனிக்கு வேலைக்கு வர பொண்ணுங்களாம் மிடில் கிளாஸ் பொண்ணுங்க. அவளுங்களாம் ரிச் பசங்களை தான் பிடிப்பாளுங்க. காலேஜ் படிக்கிற பொண்ணுங்களுக்கு காம்படிஷன் அதிகம். அப்போ நான் என்னதான் சார் பண்றது? பேசாம ஊருக்கே போயிட்டா? நோ நோ நோ, இனிமேல உன் டார்கெட்டே ரிச் கேர்ள் மேல தான் வைக்கணும். என்னைக்காவது BMW ஆடியில போற பொண்ணுங்களை பார்த்திருக்க? பார்த்திருக்க மாட்டேன். ஏன்னா அந்த ரேஞ்சு பொண்ணுங்களா நம்மளுக்கு எங்க கிடைக்க போகுதுன்னு விட்டுருப்பேன். ஆனா அவளுங்களுக்கு தான் எக்ஸ்பெக்டேஷன் லெவல் கம்மி. சும்மா டச் பண்ணேன்னு வச்சுக்கோ, பக்குன்னு விழுந்துருவாளுங்க. லாங்குவேஜ் அண்ட் கம்யூனிகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இங்க இங்கிலீஷ் பேசுறவங்களுக்கு பாதி பேருக்கு கிராமரே தெரியாது. ஸோ ரைட் ஆர் ராங் இங்கிலீஷ்லேயே கம்யூனிகேட் பண்ணு. ஒருத்தி இல்லை, உன் பின்னாடி 10 பேர். உங்களை 25 வருஷம் முன்னாடியே பார்த்துருக்கலாமே சார். இப்போ ஒன்று கெட்டு போயிடல. இந்த பப்போட என்ட்ரி கூப்பன் தரேன், அங்க போனேன்னு வச்சுக்கோ, கலர் கலரா இருப்பாளுங்க. அரஞ்சிட்டாளா? ஐயோ சார் சிரிக்கிறீங்க? இதெல்லாம் ஒரு மேட்ரா? என் பெட்டு கீழே ஒரு டப்பா இருக்கும், போய் எடுத்துட்டு வா. திஸ் இஸ் த ஒன். குடு ஆல் மை அசெட்ஸ். இவ யார் தெரியுமா? பூர்ணிமா. நந்தனம் நடு சீனல்ல வச்சு செஞ்சா பாரு. ஐயோ 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 ஐயோ. அப்படியே கம்ப்யூட்டர் கீழே இன்னொரு பாக்ஸ் இருக்கும், எடுத்துட்டு வர்றீங்களா? கோடா. இவன் யார் தெரியுமா சார்? ராதிகாவோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட். கம், நீ வா செல்லக்குட்டி. நல்ல ஒரு பொண்ணு கிடைக்கணும்னா 4 பேர்கிட்ட செருப்படி வாங்குறதுல தப்பே இல்லடா. யாரா எங்க வாசு? என்னடா முழிக்கிற? பாசுவா? வாங்க, உள்ளதான் இருக்காரு. வாங்க வாங்க, உட்காருங்க. சார் டாய்லெட்ல இருக்காரு, வந்துருவாரு. வர சொல்லு. நான் போய் டீ காஃபி ஏதாவது வாங்கிட்டு வந்துடுறேன் சார். ஃபுல் ஆஃப் அமீபியாஸ். ஐயா, நீங்க யாருங்க? கொஞ்சம் ஸ்டேஷன் வரைக்கும் வரீங்களா? யூ மீன் ரயில்வே ஸ்டேஷன், ரேடியோ ஸ்டேஷன், பிளே ஸ்டேஷன் ஆர் ஸ்பேஸ் ஸ்டேஷன்? பெரிய சிட்டி ரோபா வர லொல்லு தனமா பேசிக்கிட்டு. ஐயோ சார் 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 சார். வாசு, நீ நினைச்சு என்ன கொண்டு போய் பின்னிட்டானுங்கடா. ஏன் சார் இப்படி பண்ணீங்க? நான் தான் சொல்லிக்கலாம்ல. இது நான் உன் காதலுக்காக செஞ்ச தியாகண்டா. நீங்க ரொம்ப நல்லவர் சார். அழாதப்பா, அழாத. வாசு, ஒன்னு சொல்றேன்டா, அந்த பொண்ணு கண்ணுல ஃபுல்லா சால்ட் இருக்குது. அந்த பொண்ணு மட்டும் விட்டுறாதடா. விட மாட்டேன் சார். யாரா எங்க வாசு?
வாசு இதுக்கு மேல நம்ம உடம்பு தாங்காதா. அந்த லுக்லாம் வேலைக்கு ஆகாது. நீ தான் வாசுன்னு சொல்லிடு. நான் தான். டேய் இங்க இருக்கா வாங்கடா. ஏய் தோர்காடா டேய். நீங்கெல்லாம் எதுக்கு வந்திருக்கீங்கன்னு புரியுது. இது ரெசிடென்சியல் ஏரியா. நம்ம யாரும் இல்லாத இடத்துல சண்டை வச்சுக்கலாமா? அப்ப ரொம்ப வசதியா போச்சு. டேய் செல்லத்த வண்டியில ஏத்துங்கடா. வழக்கமா இந்த கட்டையால் அடிக்கிறது, கத்தியால் குத்துறது, அருவாளால வெட்டுறது இதெல்லாம் வேணாம். பின்ன எப்படிடா சண்டை போடுறது? வாயால சண்டை போடலாம். தோடா வாயலனா கடிச்சு கடிச்சு சண்டை போட சொல்றியா? இல்ல ஏய் பின்ன எச்சுத்தி சண்டை போட சொல்றியா? கெட்ட வார்த்தையில திட்டி சண்டை போட்டுக்கலாம். யார் ஜெயிக்கிறான்னு பாத்துருவோம். கெட்ட வார்த்தையில திட்டிக்கலாமா? டேய் நீ எல்லாம் கெட்ட வார்த்தை பேசுறவன். நாங்கெல்லாம் உருவாக்குறவங்க. பல்கலைக்கழகம். போட்டிக்கு ரெடியா இல்லையா? டேய் ரெடிடா. இந்த சண்டையில ரெண்டே ரூல்ஸ் தான் இருக்கு. ஒண்ணு, பேசின வார்த்தை யாரும் திருப்பி பேசக்கூடாது. ரெண்டாவது, யாரும் கோவப்படக்கூடாது. டேய் டேய் அட்டு பேசுடா. ரெடி, ஸ்டார்ட் மியூசிக். அது